ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் வெறும் 1 கப் அரிசி மாவு வச்சு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸை டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு முறுக்கு, அச்சு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தட்டையை 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் வீட்லேயே ரேஷன் அரிசியில் செஞ்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்றேன். 5 பல் பூண்டு தோல் எடுத்து நல்லா நசுக்குனது இதில் சேர்த்துடுறேன். இது சேர்க்குறதால தட்டைக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடிசாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்க்குறதால இந்த தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான். இந்த தட்டைக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. கையால் நல்லா கலந்துக்கலாம். மாவு கலந்துட்டு இருக்கும்போதே தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. மீடியமான ஹீட்டாக இருந்தாலே போதும். மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். தட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி நம்ம கரெக்டான பதங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து நம்ம கையிலே இந்த மாதிரி தட்டினோம்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டைக்கான உருண்டைகளை ரெடி பண்ணுறேன். சுற்றி எந்த விரிசலும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி உருண்டைகளை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 200 கிராம் அரிசி மாவுக்கு 25லேருந்து 30 தட்டைகள் தாராளமாக செய்யலாம். இந்த தட்டைக்கான உருண்டைகளை ரெடி பண்ணியாச்சு. தட்டை செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவரை சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நாம் செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளில் இந்த கவரில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடிப்பகுதி சமமாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த தட்டை மெலிசாக இருந்தால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா பண்ணிக்கோங்க. தட்டை உபாமல் இருக்கிறதுக்காக ஃபோக்கால் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். கவர்லேருந்து இந்த தட்டையை எடுத்துடலாம். தட்டை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தட்டையை பொரிச்சு எடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். தட்டையை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து தட்டையை எடுத்துடலாம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு எப்படி கிறிஸ்பியாக தட்டை பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த தட்டையில் பூண்டோட வாசனை நல்லா இருக்கும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா நீங்கள் மிளகு கூட தட்டி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.